ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வெஜ்ஜி நாஸ்லிமா சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆடி மாதத்தினால பூஜைக்கு நிறைய கோகோனட் வைக்கிறோம். ஸோ அந்த தேங்காய் வந்து நான் இன்றைக்கி நாஸ்லிமாவை செஞ்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து நான்வெஜ்ஜுக்கு பாய்க்கக்கூடாது, இனிப்புக்கு தான் பாய்க்கணும்னு. ஸோ நான் நாஸ்லிமா சாதத்துக்கு கொண்டு தான் நான் பாய்ச்சேன். ஸோ நான் செய்கிறப்போ உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம சோறு ஆக்கலாம். நான் குக்கரில் போடல, நான் பானையில் தான் ஆக்குறேன். ஸோ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஸோ அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், அப்புறம் வந்து ஜிஞ்சரு, பண்டாணி லீஃப் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு அதுக்கு அங்கிட்டு 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக சுகரும் கொஞ்சமாக வந்து உப்பும் போட்டுக்கிட்டு அனல் கூட வச்சு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சம்பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் மிக்சரில் வந்து ட்ரை சில்லி ஒரு 10-15 எடுத்திருக்கேன். அங்கிட்டு வெங்காயம், தக்காளி பழம், ஜிஞ்சர், கார்லிக் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு அங்கிட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு ஸோ கார்லிக்கும் பண்டாணி லீஃப் சேர்த்துக்கிறேன். பண்டாணி லீஃப் நல்லா பொரிஞ்ச பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கு அங்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச சில்லியை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டுருங்க. ஸோ ஒரு 3-4 நிமிஷம் சென்று பாருங்கள், நல்லா கொதி வந்துடும். அதுக்கு அங்கிட்டு வந்து நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் பாருங்கள் கணக்காக வெந்து வந்துருச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நல்லா பொலன்னு இருக்கும். அந்த சோறு வந்து நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எடுத்து மூடி வச்சுருவோம். இப்போ வந்து சம்பால் வந்து நான் வெல்லம் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ முடித்த பிறகு அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் அனல் குறவா வச்சுட்டு போதுமான அளவுக்கு உப்புலாம் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சம்பால் ரெடி ஆயிரும். ஸோ இன்றைக்கி வெஜ்ஜி சம்பால். அதுக்கு அங்கிட்டு வந்து தவு வந்து கொஞ்சம் பொரிச்சிருந்தேன். அப்புறம் நாஸ்லிமா கச்சான் வச்சுருந்தேன், தீ வச்சுருந்தேன். அவ்வளோதான், இன்றைக்கி சிம்பிளான ஒரு நாஸ்லிமா தான். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சம்பால். வெஜ்ஜி நாஸ்லிமாவாக இருந்தாலும் அந்த சம்பால் நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் நாஸ்லிமாவும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.